இங்க ஒரு பார்ல வேலை செய்யறவன் என்ன பண்றானா, இந்த பாருக்கு குடிக்கலான்னு வந்த ஒருத்திக்கு அவளுக்கே தெரியாம குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல பாய்சனை கலந்து கொடுத்துறான். ஆனா அப்ப அவன் இதை தெரியாதவ வாங்கி குடிச்சிடா. அப்படி குடிச்சிட்டு பாக்குறா, பார்த்தா அவன் கிளாஸ்ல என்ன எழுதி வச்சிருக்கானா, நீ சாக போற அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கான். இதை பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அவன் வந்துட்டு அந்த பாய்சனை எடுத்து வச்சுட்டு, பார்த்தா தெரியல நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போற அப்படின்றான். இதை கேட்டவ என்ன காமெடி பண்றியா, மூஞ்ச பாரு நல்லா சேவிங் பண்ண குரங்காட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. அப்படி போகும்போது எம்மா நான் ஒன்னும் காமெடி எல்லாம் பண்ணல, நிஜமாவே நான் பாய்சன் தான் கொடுத்துருக்கேன், அதை உன்னால இப்பவே ஃபீல் பண்ண முடியுமே, தலெல்லாம் கிருகிருன்னு சுத்தம், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கட்டுமே அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்றான். ஸோ அப்படி இவன் சொல்ல சொல்ல அதே மாதிரி இவளால அதை வந்துட்டு ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதனால இவன் பயந்து போயிட்டு, டே யாருடா நீ, எதுக்குடா பாய்சன் கொடுத்த அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அவன் என்ன சொல்றானா, என்ன நிஜமாலுமே உனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு மாதிரி கேட்கறான். என்னன்னு பார்த்தா இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். என்ன அப்படின்னா, இவ இருக்கா பாத்தீங்களா, இவன் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு பேங்கோட மேனேஜர். ஒரு நாள் இப்படிதான் இவன் தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்ஜென்டா லோன் கேட்டு வந்திருப்பான். ஆனா இவன் வந்துட்டு இவன் பார் டெண்டர் அப்படின்ற ஒரே காரணத்தினால இவனால அந்த லோனை அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லோனை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். பட் இவன் வந்துட்டு கையில காலெல்லாம் உழுந்தீங்க பாருங்க, என்னோட தங்கச்சியோட உயிர் உங்க கையில தான் இருக்குது, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கதறி இருப்பான். ஆனா கல்லெஞ்சக்காரி இவ்வளோ என்ன பண்ணிருப்பானா, அன்னைக்கு இவன் லோனை ரிஜெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம இவனோட லோன் அப்ளிகேஷன்ல டினைட் அப்படின்னு சொல்லிட்டு சீல் குத்திருப்பா. ஸோ இதனால இவனால மற்ற பேங்க்லயுமே லோன் கேட்டு போயிருக்க முடியாது. ஸோ இப்போ என்னமா இப்போ உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்கிறான். டே நீ அது எதுக்குடா பாய்சன் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, உடனே ஆம்புலன்ஸ் வந்து கால் பண்ண போறான். அதெல்லாம் யூஸ்லெஸ், ஆம்புலன்ஸ் வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், இன்னும் 4 நிமிஷத்துல நீ சாக போற அப்படின்னு மாதிரி சொல்றான். அவ்வளவுதான், இப்பவே அவளுக்கு கண்ணெல்லாம் கட்டுது, தலெல்லாம் கிருகுன்னு சுத்துது. ஸோ என்ன பண்றானா, உடனே போயிட்டு அந்த பார்ல இருக்கவங்க எல்லார்ட்டுமே ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு விஷத்தை கொடுத்துறாங்க அப்படின்னு மாதிரி கெஞ்சி பாக்குறா. ஆனா அவங்க எல்லாருமே இவனோட ஆள் போல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாரிமா நாங்க இன்னைக்கு உயிரோட இருக்கணும், அது காரணம் அவனோட தங்கச்சி தான் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை கேட்டவ என்னடா நடக்குதுங்க, உன் தங்கச்சி உயிரோட இருக்கா அப்படின்னா எதுக்கிட்ட என்ன கொல்ல ட்ரை பண்ற அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, யார்டி சொன்னா என் தங்கச்சி உயிரோட இருக்கான்னு, அவ செத்துடாடி, அவ சாவுக்கு ஒரே காரணம் நீ தாண்டி, அன்னைக்கு மட்டும் நீ லோன் கொடுத்துருந்த அப்படின்னா அவ நீ உயிரோட இருந்திருப்பா. அவ சாகும் போது அவளோட கடைசி ஆசை என்ன தெரியுமாடி, தன்னோட உயிர் போனாலும் தன்னோட ஆர்கன்ஸை வச்சு இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்க மத்தவங்களோட உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா தெரியுமா. நீ எனக்கு லோன் கொடுக்கல அப்படின்றது கூட பரவாயில்ல, ஆனா என்னோட லோன் அப்ளிகேஷன்ல டினைடுன்னு சொல்லிட்டு ஸ்டாம்ப் குத்துறேன் பாத்தியா, அதனால எந்த பேங்குமே எனக்கு லோன் கொடுக்கல தெரியுமா, அவளோட சாவுக்கு ஒரே காரணம் நீ தாண்டி அப்படின்னு மாதிரி ரொம்பவே எமோஷனலா பேச, இங்க இவளுக்கும் தலெல்லாம் இருக்குன்னு சுத்திக்கிட்டு ரொம்ப சாரிடா நான் அப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும், அவ்வளவுதான் அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறா. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் வந்து அவளை எழுப்புறான். அப்படி எழுந்தவ நான் செத்துட்டேனா அப்படின்ற மாதிரி கேட்கறா. அடைச்சி ஓவர் ஆக்டிங் பண்ணாத, நீ ஒன்றும் சாகல, ஜஸ்ட் மயக்க மருந்து தான் கொடுத்த அப்படிமா சொல்றான். இது மயக்க மருந்து கொடுத்தியா அப்படின்னும் போது, ஆமா மயக்க மருந்து தான். ஏன் தெரியுமா, ஏதோ ஒரு கஷ்டத்தால மற்றவங்க நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டு வரும்போது அவங்களோட கஷ்டம் நமக்கு புரியுறது இல்லை, ஆனா அதே கஷ்டம் நமக்கு வரும்போது அப்பதான் அவங்களோட வலி என்னன்னு தெரியுது. ஸோ அந்த வழியை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். ஸோ இதுக்கு மேல இப்படி எல்லாம் இருக்காத, கொஞ்சம் மாறு, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணு, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறான்.